நாங்க தப்பு பண்ணலன்னு சொல்ல மாட்டான், ஆனா ஆதாரம் இருக்கான்னு கேட்பான். ஆதாரம் என்ன இருக்கு? நாங்க தப்பா பேசிட்டோம்னு ஒத்துக்க மாட்டான், ஆனா நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நம்ம மண்டையை கழுவுவான். செஞ்ச வேலையை சேவைன்னு சொல்லுவான், செஞ்ச கடமையை சாதனைன்னு சொல்லுவான். அதுதான் திமுக. ஆபாச நிதி அரெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பதிவு, எங்க தண்ணி வருதோன்னு அவர் சொல்ற இடத்துல நல்லா கவனிங்க, அவர் வாய் அசையவே இல்லைன்னு. அதாவது அவர் அப்படி பேசவே இல்லையா, ஆனா அவர் ஆபாசமா பேசிட்டாருன்னு மத்தவங்க சித்தரிக்கிறாங்களாம். கரெக்டா இந்த கட் காப்பி பேஸ்ட் மேட்டரை தான் அரெஸ்ட் ஆன வேன்ல இருந்துகிட்டே உதயநிதி சொல்றாரு. நான் பேசாத ஒண்ண பேசுனதாக கூறி கட் காப்பி பேஸ்ட் பண்ணி பொய் செய்தியை பரப்பி எப்படி நரேட்டிவ் செட் பண்றாங்க பாருங்க. ஜென்சி டிஎம்கே சைடுல இருந்து ஒரு பதிவு, கீழ கூட்டத்திலிருந்து ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, த்ரிஷா வீட்டுக்கு தண்ணி வரலங்கிறது தான் அவருக்கு இருக்கக்கூடிய கவலைன்னு சொல்றாங்க. இன்னும் எங்களை பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல? அப்படியா நடந்துச்சு? திமுக மேல பொய் கேஸ் போடுறாங்கன்னு உதயநிதி பேச பேச கூட்டத்துல இருந்து த்ரிஷா த்ரிஷான்னு மட்டும்தான் கத்துறாங்களே தவிர த்ரிஷா வீட்டுக்கு தண்ணி வரலன்னு யாரும் கத்தல. என்ன பொய் கேஸ் போடலாம், எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். இதுல என்ன ஆபாசம் இருக்கிறது? அதாவது அங்க நடந்ததே வேற மாதிரி சொல்லிட்டு இதுல என்ன ஆபாசம் இருக்கான்? ஃபேக் நரேட்டிவ். கொஞ்ச நாள் கழிச்சு திமுக இதை எப்படி சொல்லும்னா, விவசாயிகளுக்காக சிறை சென்ற உதயநிதி அரெஸ்ட் ஆனது ஆபாச பேச்சு கேஸ்ல, பொம்பளை கேஸ்ல. ஆனா கொஞ்ச நாள்ல இவர் வாங்க போறது தியாகி பட்டம். ஆகவே மக்களே, இந்த அரசியலை உற்று கவனிங்க. இதுநாள் வரைக்கும் எனக்கு அரசியல் தெரியாது, தெரிந்து கொள்ள விருப்பமும் இல்லை என்று நினைத்து கொண்டிருந்தவர்கள் தற்போதைய அரசியலை தெரிந்து கொள்ள முயலும் போதோ, நடக்கும் நாடகங்களை உற்று கவனிக்கும் போதோ உங்களையே அறியாமல் ஒரு திமுக எதிர்ப்பு மனநிலை உங்களுக்கு வந்தால் நீங்கள் தமிழக அரசியலை கற்றுக்கொள்ள தொடங்கிவிட்டீர்கள் என்று அர்த்தம்.